இதுதான் டெல்லி கேபிட்டல், சவுத் டெல்லியில் இருக்கும். இது வெளிநாடு மாதிரி இருக்குது, ஆனால் வெளிநாடு கிடையாது, டெல்லியில் இருக்கோம். பாதினோன்னு சொன்னோம், நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் டே 5 லடாக் ட்ரிப்பில் காலையில் கட்டிகிட்டு இருக்கோம். ஆக்ராவில் இருந்து டெல்லி போக போகிறோம். இது காலையில் 4:30 மணிக்கு தொழுதுட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த லார்ஜ் இருக்குல்ல, மேலே பார்க்கிங் வண்டி அதுலேருந்து இறக்கி அது ஃபுல்லாக அதனால சேவ் பண்ணோம். அது செம்ம கஷ்டமாயிடுச்சு. சேவ் பண்ணிவிட்டு காலையிலே ஆஃப் ரோடு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வேலை நைட்டு நான் தூங்க ரேட் ஆகிட்டு காலையில் என்னால் கொஞ்சம் ரெடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தூங்கிட்டே பேசுகிறேன், சத்தமாக பேசுங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சத்தமாக பேசுவா, சரி ரைட். நேற்று ஆக்ரா ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம். நேற்று தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். அடுத்து நேற்று நைட்டு சாப்பிட்டு கொண்டுட்டு இந்தியா சாப்பாடே சாப்பிடல. நேற்று நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டான். அவனும் மசாலா அள்ளி போட்டு குத்திட்டான். காலையில் போகிறோம், ரெட் லைட் தான். அப்புறம் நேற்று நைட்டு நான் தூங்க ரேட் ஆகிட்டு என்னால் காலையில் எஞ்சிக்க முடியல. நான் இன்றைக்கி ட்ராவல் ரேட்டாக தான் ஆரம்பித்தோம். காலையெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. மேக்ஸிமம் நைட்டு சீக்கிரம் தூங்குற மாதிரி. அடுத்த நாளைக்கு இன்றைக்கி டெல்லியில் போய் இறங்கி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகும். தூக்கம் எவ்வளோ மெயினோ அந்த அளவுக்கு வண்டி நம்ம ஓட்டலாம். இப்போ ரோடுலாம் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் டிராஃபிக் அதிகம் ஆக்ராவில் பொறுத்தவரைக்கு. ஆனால் அங்கே நம்ம ஏரியா விட்டு தாண்டினா அங்கே உள்ள ரூல்ஸ்லாம் ரொம்ப மாறிப்பே இருக்குது. எப்படி போனாலும் குறுக்கால வரதான் செய்கிறானோ, எங்கேருந்து வரான்லே தெரில. ஃபஸ்ட் டைமும் லாங்கில் வந்து வெளியூரில் வந்து வண்டி ஓட்டுறோம். அப்போ தான் தெரிஞ்சுது எங்கேருந்து எது வரான்னு தெரிஞ்சுது. நம்ம ஊர் உள்ள பைபாஸே ஓட்டிட்டு அங்கே எங்கேருந்து வரான் அந்த மெத்தட் எனக்கு தெரியும். ஆனால் வெளியூரில் ஒரு நல்ல கலெக்ட் பண்ணேன். எங்கேருந்து எது வரும், நாய் வரும், அதெல்லாம் தெரியுது. ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லா. டெல்லிக்கு நல்லபடியாக போய் இன்ஷா அல்லா இறங்குறோம். ஜும்மாவுக்கு முன்னாடி ஜும்மா அங்கே தான் தொழுவோம். இன்றைக்கி இந்தியா கேட்டில் போய் ஒரு லாக் பண்ணணும் வீடியோ. உள்ள போலீஸ் அவ்வளோ எங்கே போனாலுமே செக் பண்ணல. அது தாஜ்மஹால் என்ட்ரியில் மட்டும் TN 72 பார்த்து முன்னாடியே பார்க்கிங் போட சொல்லிட்டு ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போனோம். அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி ஓகே. மற்றபடி இந்த சிக்னல்லாம் பார்த்து நம்ம போகணும். ஏன் எங்கேருந்து வரான் 2 மிரர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது மேலே இருக்குது மெட்ரோ ட்ரெயின், சூப்பராக கட்டியிருக்கான். இந்த நேரத்து நான் வர சொல்ல நைட்டு வர சொல்ல மெட்ரோ ட்ரெயினை வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் செம்மையாக கட்டியிருக்கான். நம்ம ஊரில் என்றைக்கு இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வரும்? MTMல வருமா? எப்படி உங்களுக்கு உள்ள இது? நம்ம ஊரில் பாலமே சுற்றி வரான் கட்டி. கரெக்டு. திருப்பதி ஓகே. இங்கே பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்க சொல்ல பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது. உள்ள பீமெல்லாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கானா, எப்படி பெயிண்டிங்கு. ஆர்டிஸ்ட்லாம் வேறு மாதிரி இங்கே இருக்கான போல இருக்குது. இதான் மேலே இருக்குதான் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இருந்து தான் ஏறணும். ஈஸ்ட் கேட்டு போட்டு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்கும் ஸ்டாப்பு. தாஜி ஈஸ்ட் கேட்டுன்னு போட்டுருக்கு. அதான் சிக்னல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அவார்டு போகிறோம். ரோடு ஃப்ரீயாக தானே இருக்கு. சேரமாக நிற்கணும். மெட்ரோ ட்ரெயின் இதோட ஸ்டாப் ஆகுது. இங்கேருந்து இப்படி போகுது, இதோட ஸ்டாப் ஆகுது. அப்போ இதான் எண்டிங்க. இங்கேருந்து லாஸ்ட் மணி போகிறது. எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. தெரியாதான் நம்ம பேசுவோம். எவ்வளோ ரோடு சூப்பராக இருக்கு ஆக்ரா. செம்ம எல்லாம் போட்டு நம்ம போகிறோம். கரெக்டாக மெட்ரோ பாசிட்டு இழுத்துட்டு போனால் தான் நம்ம போக கரெக்டாக இருக்கும். அவர் ஓட்டராக கட்டிக்க முடியாது. ஆட்டாலே 2 வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர் சைடில் ஒரு ஆட்டா இருக்குது. காலையிலே வார்ம் அப் பண்ணுறாங்க. உடம்புனா நல்லது. ஆனால் காலையில் சுபுக்கே எஞ்சிக்கோமா என்னன்னு தெரில. கௌசிக் எப்படி ரோட்டில் கிடக்கானா? வெரி டேஞ்சரஸ். கௌசிக் வெரி டேஞ்சரஸ்.
இங்க எல்லாம் அதிகமா சாப்பாடோட அதிகமா ஸ்வீட்டு தான் இருக்கு. எங்க இப்போ தாஜ்மஹால் உள்ள போகிறதுல கடையில எல்லாம் பையா ஸ்வீட் காணா ஸ்வீட் இருந்தா சாப்பிடுறீங்களா? ஸ்வீட் தான் அதிகமாக சேர்த்து அதிகமாக ஸ்வீட் தான் சாப்பிடணும். கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அப்படிதான் ஸ்வீட் தான் அதிகமாக சாப்பிடணும். அதே மாதிரி கேம் இருக்கு. எப்படி ஆளை பணம் இருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த லைட்டு ஈடு பார்க்க சொல்ல வியூஸ்லாம் சூப்பரா இருக்கு. இந்தியா கொடி இது செம்மடா. இந்தியா கொடி சூப்பர். ஓ இழுத்து போல கட்டுக்கு வேகம் பட்டலாம். அதே கட்டுக்கு வேகம் பட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கட்டி இப்போ பறக்கலாம். ஆமா இந்தியா இது போட்டோமே. அந்த இந்த லைட்டை பத்தி ஏதாவது சொல்லலாம். இந்தியா பிளாக் தாஜ் ரோடு தாஜ்ரோடா லெஃப்ட் போனா தாஜ்மஹால் போறோம். இந்தியா கூட இங்க பறக்க விடுறானா. தாஜ்மஹால் ஈஸ்ட் கேட் போற ரூட் சரியா? இந்த மேப்லயே தாஜ் ரோடு தான் காட்டுது. தாஜ் ரோடா கௌசிக் அதிகமாவே ரோடு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல ரோடு. இங்க எல்லாம் டிராபிக் ஓவர் நார்மலா இருக்கு. ரோடே சூப்பரா இருக்கு. பில்டிங்க பச்சனா மஜாவா இருக்கு. டூரிஸ்ட் வராங்க ராஜா அந்த ஏரியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே உள்ள வந்து நினைச்சிக்க பார்த்தல ரோட. ஆமா எவ்வளவு மைனஸா இருந்தது. தாஜ்மஹால் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதுனால அந்த ரோடு ஃபுல்லா கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. சூப்பர். ட்ராக் போட்டுருக்காங்க. அஞ்சு நம்ம ஊரை தாண்டி வந்தனா அவுட் சைடுலாம் பாத்தேனா எவ்வளவு பேர் காலையில ஜாகிங் போறானா. சூப்பர்னா நம்ம காலையில எஞ்சிக்கோமா என்னன்னு தெரியல. என்னைய கூட நான் சொல்றேன். சரி காலையில எஞ்சி கூட நைட்டு லேட்டா டீ கடையிலே கதின்னு கிடக்கும். அது அதேதான் நைட்டு டீ கடையே கதின்னு இருக்கும் தானே. கரெக்டா? கரெக்ட். இது டீயை போடுறதா நம்ம ஊர்ல வாக்கிங். அதேதான். இங்க நேச்சுரலா எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. ரோட்ல கூட நேச்சுரல் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் இங்க ஹீட்டா தான் இருக்கு. இருந்தாலும் இயற்கை எப்படி நேச்சுரல் எப்படி மெயின்டைன் பண்றா. செடி கிட்ட எப்படி இருக்கு இப்ப லெவலா இருக்கு. கௌசிக் கரெக்டா டயர்ல கௌசிக் ரெடியா இருக்கான். எப்போ வரா உள்ள ஐயா அரட்டாமீட்டர் கொஞ்சம் ஈக்குவலா பாதி. ஆக்ரா சரியான ஊரு. சாப்பாடு வந்து மைனஸ். அஞ்சு சொல்ற மாதிரி ஆக்ரால வந்து சரியான ஊரு. சாப்பாடு மட்டும் மைனஸ். கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு. கிளைமேட் மழை. டெல்லியில மழை தான் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன். டெல்லியில மழை தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஜாக்கெட்டே உள்ள வச்சுட்டோம். ரெயின் கோட் பாத்துக்கலாம். எப்படி வெளியே போவோம். அப்ப கிளைமேட் சூப்பரா இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. அதேதான் சன வீரர்லாம் சொல்லுவாங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி பாத்துக்கலாம். மெயின் ரோட் பைபாஸ் டர்ன் பண்ண போறோம். லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு தெரியல. ஹைவே ஏற போறோம். இண்டிகேட் போட்டுருக்காங்க. கட்டு அவன் தான் லெஃப்ட்ல போறான். இவன் லெஃப்ட்ல போறான். ரைட்ல வந்தான். டெல்லி லெஃப்ட். டெல்லி லெஃப்ட் கட்டு போனா தானே போக முடியும். போட பாத்தீங்கன்னா டெல்லியில லெஃப்ட் போகணும். லெஃப்ட் தானே காட்டுது. லெஃப்ட் தானே காட்டுரு. ஃப்ரீ ரைடு போ. கட்டே காருக்கு லெஃப்ட் போவாதல. அவன் டோரத்தை இருக்கான் ஒதுக்குறான். ரைட்ல போகணும். அதான் கிட்ட போய் சொல்லு. அவனுமே பிடிக்க முடியாது அவன் அப்படிங்கிறது. கட்ட திருத்தவே முடியாது. நம்ம ஊருமா நினைச்சு அசால்ட்டா ஓட்டிட்டு இருக்கான். கட்டே ரைட் 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 எடுத்து ஃப்ரீ ரைட்ல. அதான் ஃபைன்ல மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஃபைன்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ ரைட் வந்து மேல உள்ள பாலத்துல ஏற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? ஃப்ரீ ரைட்ல இருந்து வந்தோம் ரைட் ஏறுறோம். சம்மல அனுப்புற டெல்லி ரோடு மஜாவா இருக்கு. தீயா இருக்கு குமாரே. அந்த மாதிரி தீயா இருக்கு ரோடு. ரோடு பட்டை கிளம்பு. புரியுதா? தாஜ்மஹால் ஒரே ரீசன்காக தான் இந்த ரோட ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஹைவே இது பேச ஊருக்குள்ள ஏரியா. அதே நம்ம நேத்து ஒரு ரோட்ல கடுப்பு ஏத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? மாதிரி ஹைவே. அதான் லோக்கல் ஏரியா. மொத்த ரோடுமே ஹைவே நம்ம ஊர் பஜார் மாதிரி ஆகிடுச்சு. பஜார் மாதிரி ஆகிட்டா. அதேதான். ரோடு சூப்பரா இருக்கு. டெல்லி முடிய இப்படிதான் நினைக்கிறேன். ரோடு எனக்கு தெரிஞ்சு டெல்லி ரோடு ரோடு செமையா போட்டுருக்காங்க.
கரெக்டா ஒரு 90 போக சொல்லலாம் அது கிட்ட போகும் போனா கையில மண்ணாரம் போயிடும் கட்டு 90 100ல போட 90ல 100 போ கட்டை இப்போ 90 100ல போக சொல்லி கொடுக்க இருக்கு ரோடு ஃப்ரீயா கிடக்கு கட்டு உருட்டிட்டு போறான் 60ல 70ல போறான் 90ல போனா தான் கரெக்டா இருக்கும். இப்போ லாகிங் பண்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடா போனா சவுண்டு கேட்காது. அதனாலதான் வந்து 90ல போனா கரெக்டா நம்ம பேசுற ஸ்பீச் கரெக்டா கேட்கும். மனசிலாயோ பாத்தீங்கன்னா ஒரு டெல்லி ரோடு சீர வரும் மனசிலாயோ பாத்தீங்கன்னா இப்போ இங்க உள்ள மக்கள் கூட பாருங்க நம்மள 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது. ஆனா உள்ள யூபி ஆக்ரா மக்கள்லாம் நடந்தே தான் போறாங்க. எப்படி போறாங்களே தெரியல. காலையில பார்த்தா வாக்கிங் எல்லாம் உடம்புக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி அவன் தேர மாட்டான் 100 போதான் வருவான் நினைக்கிறேன் ரோடு தீயா இருக்கு. இப்பதான் சொன்னேன் இப்பதான் கட்டிட்டு சொன்னா 90ல போலாம் சொல்றா. இப்போ அவன் ஓகே ஸ்பீடா போறோம் ரைட் சைடு டிராக்கிங் அதேதான் ஒரு 95 100 100 போகும் ஐயா கோவண்டு சிட்டி கோவந்து மாமா கோவண்டு அந்த மாதிரி கட்டு பறக்குறேன். ஹைவேல போய் உறுதிட்டு போக முடியுமா? நம்ம வாட்டில் டைமிங்க குடிக்கணும். ஜோரா இருக்கு ரோடு சூப்பர்ல மஜால. டெல்லி கூட இப்படிதான் இருக்கும் அம்ஜி. டெல்லி டிராபிக் இல்ல அது நேரத்தில் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ரோடு ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் வேகமா போய்க்கலாம் 100 வரைக்கும். எப்படி காசை இறக்கிருக்கா நம்ம ரோடெல்லாம் எப்படி ஃப்ரீயா இருக்கு. லைட் கீட்டு எல்லாம் நைட்ல டிராவல் பண்ண சூப்பரா இருக்குது ரோட்ல. புரியுதா? நைட்லாம் ரிங் ரோடு போட்டி அடுத்தது இருக்கு பாருங்க. இப்போ பாயில போனா செம்மையா இருக்கும். இப்போ நம்ம வெளிநாடு விட்டு நம்ம ஊர்ல இருந்து தாண்டி வந்தா ரோடுக்கு ஃபுல்லா ரிங் ரோடு தான் சொல்றானா. ரோடு பைபாஸுக்கு அந்த நேம். ரோடு உண்மையில வேற லெவலு. மறந்து போலாம் நம்ம. சூப்பர் ரோடு. ஆனா இப்ப லாரியே பாக்கலாம். ஆக்ராவுக்கு முன்னாடி யூபியில உத்தரப்பிரதேஷ் நிறைய லாரி பார்த்தோம். நம்ம ஊர்ல இவ்வளவு லாரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவ்வளவு லாரி வேற மாதிரி வந்தானோ. ஆனா வேற விட்டாச்சு. ரோடு நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. அப்படியே யூபியில பார்த்தோமா ரோடு எப்படி இருந்துச்சு? எங்க யூபி உத்தரப்பிரதேஷ் ரோடு எப்படி இருந்துச்சு? தரமா எப்படி ரோடாது அது புதுசா வரணும்னா ஒழுங்கா இருக்கும். நம்மளே ஒரு வெட்டில ஒன்று உத்தரப்பிரதேச நம்ம ஊர்ல நம்ம அவ்வளவு லாரி பார்த்திருப்போமா? ஆனா உத்தரப்பிரதேச எவ்வளவு லாரி பார்த்தோம். ஆமா ஸ்டேட்டோட ஸ்டேட் எல்லாம் பொருளை கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்தா எவ்வளவு லாரி பார்த்துருச்சு எவ்வளவு லாரி நம்ம பண்ணிருக்கோம். என்ன சொல்றேன் நான் 3 டிராக் ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கலாம். அதான் ரோடு சூப்பரா இருக்கு. அது நிறைய பேர் வேகமா ஸ்பீட் ஏற்றி இப்படிதான் பார்ப்பாங்க. 3 டிராக் அதே ஸ்பீடா போகணும். உள்ள நம்ம ஒரு மைனஸ் டிஎன் 72 அப்படியே பார்த்தாலே கார்காரங்களும் சரி லோக்கல் பசங்க எல்லாம் சரி நம்ம வண்டி அப்படியே ஒதுக்கி போடுவாங்க. லெஃப்ட் சைடு இண்டிகேட் போட்டான். அப்போ லெஃப்ட் சைடு போனா அவன் வந்து ரைட் சைடு ஓடுறான். இருக்கு இண்டிகேட்டர் போட்டாலும் யூஸ் பண்ண மாதிரி நல்லா இருக்கு. ரோடு சூப்பர். மழை கூட போலாம். டோல்கேட்டே வரு. டோல்கேட் கரெக்டா வருது. டோல்கேட் ஆர்ஜே சூப்பரா இருக்கு. நியூஸ் ஆர்ஜி சூப்பரா இருக்கு. செம்ம. இந்த வேகத்தடை தான் மோசமான வேகத்தடை. அடிச்சா லைஃப் ஃபுல்லா செட்டில்மெண்ட் தான். உட்காரதான் செய்யணும். ஆமா வேகத்தடை கேப் பார்த்து ஏத்தணும்னு நினைக்கிறேன். இந்த வேகத்தடை தூக்கி போட்டா அஞ்சு பின்னாடி உனக்கு இப்பயும் கறி அமைச்சிருக்கு தெரியுமாட்டி. ஆஜி ஹிந்தி போர்டு
ஹைவேல போடுவது இந்தியன் அதேதான் புரியாது இப்பவே கரிஞ்சிடும். சாரி ஆரம்பிச்சிட்டேன் அலப்புற ஸ்டார்டிங் இந்த மாதிரி கட்டிங் ஸ்டார்டிங்கா என்னாச்சு கியர்லாம் டக் டக் சவுண்ட் வருது. ரைட் 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 மாமே. மாமா நிக்கிறாரு காலையில. மாமா ஜம்முன்னு குட்டியான மாதிரி டோர் திறந்து மாமா பாக்குறாரு. பெரிய ரைடரு நம்ம. வாங்க தம்பி கேமரா ஏக பக்கத்துல இருக்கீங்க. மாமா பா திருப்பியா திரும்பானா மாமாவே விட மாட்டேன் என்ன சொல்ற. அதேதான் அவர் பாப்பா டேய் யாரா நீங்க காண தூங்க வேற மாதிரி எங்க பக்கத்துல இருக்கீங்க. அதான் போயிட்டு போலீஸா ஓட விட்டான். இவங்கள ஓட விட மாட்டோமா இவனு நம்மள ஓட விட்டு இருக்காரு. அதான் லாங்குவேஜ் எல்லாம் பங்க லாங்குவேஜ் நம்ம எங்க வேணா அசால்ட் பண்ணலாம். அப்படியே லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் தெரியும். ஸ்டேட் வந்து என்ன பேசினா தமிழன் சொல்லி தூக்கிடுவாங்க. தெரியும் நம்ம ஸ்டேட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா காசுக்கு தான் மதிப்பு இங்க சொல்லவே தேவையில்லை. லாங்குவேஜ் கண்டிப்பா மெயின். அப்பதான் நம்ம வந்து பேசலாம். நம்ம பேசலாம் உங்களுக்கு புரியும் புரியாது அப்படி என்ன படம் இருந்தது புரியுதா. பாடத்துல ஆட்ரஸ் போட்டுருக்காங்க. ரோடு உண்மையில சொன்னா செம்ம ரோடு. அச்சா பாடிட்டே போகலாம். இது உள்ள போறல ஊருக்குள்ள போறல போயிட்டானா சோதி முடிஞ்சிருச்சு. சுத்தி விட்டு திரும்ப ஹைவே முடியும். அதேதான் பாய். அதான் இதே மாதிரிதான் யூபி. அதான் மத்திய பிரதேச கட்டு வண்டி பச்சு போயிட்டு கம்பம் கட்டு பதறிட்டான். நான் பின்னாடி வந்தேன். ஒரு வீடியோல அப்படிதான் பார்த்தோம். ஒரு இந்தியா ரைடர் தான் தர்மபுரியா மதுரை என்னன்னு தெரியல. அந்த மாதிரி லடாக்கு போயிட்டு இருக்குல்ல ஒரு இந்திக்காரன் ஓகேவா தான் வண்டி பின்னாடி இருக்கா கேரியர். அது ஒரு மினி பிரிக்கான ஒரு தள்ளு அப்படி வண்டி உண்டாகி அந்த பக்கம் போயிட்டு அவரோட சேஃப்டியா தான் இருக்குது. வண்டி மட்டும் புதுசாவாயிட்டு வண்டி மட்டும் புதுசாவாயிட்டு ஓகேவா. என்ன பிளஸ் மைனஸ் இருக்கிறாங்க பிளஸ் மைனஸ் இருக்கதான் நம்ம பார்த்து பார்த்து வரணும். மறுபடி சொன்னாங்க ஓடணும் எப்படியா நம்ம வாங்கிடுவோம். நடக்க நடந்தாகும் யாராலும் மாற்ற முடியாது. இறைவன் படைக்கப்பட்டது. நான் பேசிட்டேன் நீ பேசுறியா? நீ பேசு.
பேசிட்டு இருக்கேன். பேசிட்டா பேசல டெல்லிக்கு போகிற டோல்கேட்டு பைக்குக்கு. ஏடா இது அப்படி சின்னதாக இருக்கேன் யோசிச்சுட்டே வந்தேன். பைக்குக்கு டோல்கேட்டை போட்டு விட்டானுங்க. 400 கட்ட எவ்வளோ? 410 ரூபா 2 பைக்குக்கும். ஒரு 2 வண்டி சேர்த்தா 410 ஆச்சு. இப்போ டோல்கேட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ டெல்லிக்கு போகிற ஒரு 100 கிலோமீட்டர் ஊரில் இருக்கும். பெட்ரோலோட விலை வந்து 94 ரூபா பெட்ரோல் விலை. இப்போ கரெக்டாக 110 கிலோமீட்டர் போனோன்னா டெல்லி வந்துடும். எல்லோரும் எங்கேருந்து வரையும் எங்கேருந்து வரையும் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சேஃப் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பெட்ரோல் மேலே எவ்வளோ கடையும் கேட்குறாரு ஹிந்தியில். இது வெளிநாடு மாதிரி இருக்குது, ஆனால் வெளிநாடு கிடையாது, டெல்லியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாதிரி ரோடு போட்டிருக்கான். இதே மாதிரி நம்ம ஊர் இருந்தால் சூப்பராக இருக்கும். ரூல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு 2 பேர் வண்டியில் போனாலுமே 2 ஹெல்மெட் போட்டு தான் போகணும். அதே மாதிரி பக்காவாக கேமரா எல்லாம் வச்சுருக்கானோ. அது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி டபுள் ஹெல்மெட்டு பாயிண்டில் வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. அடுத்தடுத்து கார்பேட்டு இன்னும் கொஞ்ச நேரில் கொய்த்தே கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக ஓட விட்டுவாங்க போல தெரியும் இந்தியா. செம்மையாக இருக்கு எம்ஜி, புரியுதா? ஃபாரினில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக காரு சருன்னு மக்கள் தொகையும் அதிகம்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம்? எது தொழுதுட்டு இந்தியா கேட்டுக்கு போக போகிறோம். இந்தியா கேட் இந்த டெல்லியில் இருக்க இந்தியா கேட் ஃபேமஸ், அது அங்கே நம்ம போகிறோம். இப்போ ரூமை பிடிக்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் ரூமை பிடிச்சிட்டு அப்படி தொழுதுட்டு நேராக அங்கே தான் இந்தியா கேட்டுக்கு தான் போகிறோம். இந்தியா கேட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தோன்னா அடுத்து மணாலி, அதுக்கப்புறம் லடாக். இதுதான் எங்களுடைய பெரிய டார்கெட்டு. இன்னும் 2 நாளைக்கு எங்களோட எஃபர்ட் பயங்கரமாக போட்டு தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நீ எதாவது சொல்கிற மாமி? லோ பட்ஜெட் லடாக். அது வேணாம் மாமி. லோ பட்ஜெட் லடாக்குன்னு சொல்லிட்டு ஹை பட்ஜெட் லடாக்காக போயிட்டு இருக்கு. நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. போட்டது கம்மி, ஆனால் வந்தது கூட. டெல்லி கேபிட்டல் மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டே தவார் கரையா அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. வந்தாச்சு. ரூம் தடத்துக்கே 1 மணி நேரம் ஆகிடுது. இந்த பாய் ரோடுமா இருக்கா, ஒரு ரோட்டா பிடிச்சா அங்கே சுற்றி விடும். அதனால் பார்த்து மேப் பார்த்து ஃபாரினோட சொன்னோம். நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த ஏரியா இந்தியா கேட்டு கிட்டே இருக்குது. இந்த ஏரியா பார்த்துட்டே வரேன். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம். தொழுவியாச்சு. இப்போ சாப்பிட போயிட்டு இருக்கான். கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. தேடி தான் பிடிக்கணும். தேடி தான் பிடிக்கணும். தொழுவை முடிஞ்சு பிரியாணி 2 நாளுக்கு அப்புறம் ஸ்டோரை பார்க்குறோம். என்னாச்சு கடைசியாக ஹைதராபாத்தில் சாப்பிட்ட பிரியாணிக்கு அப்புறம் அடுத்து டெல்லி பிரியாணி. டெல்லியில் ஹைதராபாத் பிரியாணி. கடல் மொத்தம் ஓவராக அப்படி தள்ளிட்டாரு. அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதான் தான் சொன்னார். அதனால் ஃபீல் பண்ணார். இப்போ கரெக்டாக டெல்லியில் வந்து சும்மா தொழுவை முடிஞ்சு இந்தியா கேட் போயிட்டு இருக்கோம். 5 மணி வரணும் அலௌடு. டைம் 4 தான் ஆகுது. இன்னும் என்ன அந்த ஹோல்சேல் கடை இது எல்லாமே ரேட் எல்லாம் கம்மியாக இருக்கும் சைடில். போகிற இடம் வந்து நம்ம ஊர்லடி பஜார் மெயின். அதே மாதிரி இங்கே உள்ள மெயின் பஜார் சவுத்தில் இருக்கும். டெல்லி சவுத்தில் இதுதான் டெல்லி கேபிட்டல். சவுத் டெல்லியில் இருக்கும். டிராஃபிக் ஈவினிங் டயத்தில் வந்து இந்தியா கேட் போயிட்டு இருக்கும். டிராஃபிக்காக பார்த்தீங்களா எவ்வளோ ஹானாக இருக்குன்னு. அதே ஒன்று தான், டெல்லி ரோடு ஃபுல்லாமே செம்ம நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம டோட்டல் இந்தியாவும் இருந்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். டெல்லி பஸ்ஸு போகுது. டெல்லியோட பஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு நேம் போட்டிருக்கு, ஹிந்தியில் தான் போட்டிருக்கு. 408 மட்டும் நம்ம புரியுது இங்கிலீஷில் இருக்கிறதுனால. பஸ்ஸு எங்கே போகிறேன் எங்கே தெரியல. பைக் வந்ததுனால பைக்கில் வந்து வச்சுருக்கேன். இந்தியா கேட்டு ரைட்லேயும் போகலாம், லெஃப்ட்லேயும் போகலாம். நான் ரைட்டில் போகிற வழியில் நிற்கிறோம். தலைவன் ஆதி லொக்கேஷன் சுற்றி விட்டு எங்கே சுற்றிட்டு இருக்கான். இவ்வளோ டிராஃபிக் அவனை கண்டுபிடிக்கணும். ஆதி வந்துட்டான். கேட்டால் பயங்கர டிராஃபிக் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்தியா கேட்டு உள்ள போகிறதுக்கு. ஃபைனலாக இந்தியா கேட்டு வந்துட்டோம்.
கரெக்டாக மணி இப்போ 6 ஆக போகுது. வாட்டர் மாதிரி விழுந்துட்டு இருக்குது. இதுதான் இந்தியா கேட்டு ஒரு இது மாதிரி இருக்குது, ஆர்ச்சி மாதிரி. வியூஸ்தமாக இருக்குல்ல. இந்தியா கேட்டு வர்றதுக்கு முன்னாடி வண்டி பார்க்கிங் கிடைக்கல. அந்த அவுட் சைடில் அந்த சைடு பார்க்கிங் விட்டுட்டு இந்த சைடு வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்துடணும். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து டெல்லியில் இருக்கோம், இந்தியா கேட்டை பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த நிறைய மக்கள் இருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உள்ளே யார் இருக்காரோ அவரை போய் பார்க்கணும். அது யாருன்னு பார்க்கணும். உள்ள நேமு பார்க்கணும். ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த கல்லுக்கு எத்தனை வருஷம் கட்டிப்பான்னு தெரியல, தெரியற வரைக்கும் விட மாட்டோம், தெரிஞ்சு கொள்வோம். டெல்லியில் ஒரு மஸ்ஜிதுக்கு தொழுவ போகிறோம், ஜும்மா மஸ்ஜிதுன்னு. அது போகிற ஏரியா தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாப்புல சண்முகோட வந்து ஃபஸ்ட் டைமு டெல்லியில் வந்து திருநெல்வேலி தமிழ்நாடு ஹோட்டலில் இப்போ தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், திருநெல்வேலி ஹோட்டலில் சாப்பிட்றோம். இப்போ மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் 3 பேருக்கு. இல்லை தமிழ் தான் பேசுகிறோம், எங்கள் உட்காந்துருக்கு எல்லாருமே தமிழ் தான். கேமரா இருக்கு. தோசை ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மைக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கடை கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில்.